இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். நம்ம தோட்டத்தில் பூத்திருக்கிற பத்தடுக்கு மல்லியை பற்றி பார்க்க போகிறோம். பத்தடுக்கு மல்லி எப்படி மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். மொட்டே இந்த சைஸு தான் விடும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நல்லா மலர்ந்துருக்கும். அந்த மலர்ந்துருக்க பூக்கள் வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு பத்தடுக்கு மல்லி பூக்கிறதே வந்துட்டு நல்லா ஒரு பட்டன் ரோஸ் சைஸில் வந்துட்டு பூக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு அதோட வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மெல்லுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஸ்மெல்லு இருக்கும். நீங்கள் தோட்டத்தை க்ராஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு ஸ்மெல்லு இருக்கும் இந்த பத்தடுக்கு மல்லியில். ஒரே ஒரு பூ வச்சாலும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய செடியில் இது மெயினான செடிங்க. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். இதை எப்படின்னா 8 மணி நேரம் கண்டிப்பாக வெயில் வேணுங்க. இந்த பத்தடுக்கு மல்லியை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ட்டு நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் கீழே தரேன். உங்கள் வீட்டில் இந்த பத்தடுக்கு மல்லி இருக்கா, அது எப்படி பூத்துருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சு